மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா. பொதுவா கடவுளை வேண்டும் போது அவரு நேரடியா வந்து யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க, மனிதர்கள் ரூபத்துலதான் வந்து உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். யூனிக் வைரல் vlogs அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல சாலையில ஒரு பெண்மணி நின்று இருக்காங்க. அவங்க கையில ஒரு சார்ட் இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, நான் பிரெக்னண்டா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்கள கடந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்கள கூப்பிட்டு கார்ல கூட்டிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான காசு அவங்க கையில கொடுத்திருக்காங்க. உடனே அந்த பெண்மணி அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தனக்கு உதவி தேவை அப்படின்னு கேட்கும் போது கடவுளா வந்து நேரடியா செய்யாம மனிதர்கள் ரூபத்துல வந்து இந்த மாதிரி உதவி செய்யறது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு வரேன், விஜய் எங்க இருக்கா, யார் இருக்கா, பேரண்ட்ஸ் வாங்க, இவனை வந்து நம்ம டேக்கர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கூல் போடா, படிடா, நாங்களே கட்டுறோம்டா. நாங்க ஒண்ணு இல்ல, மிஸ்ஸிட்ட சொல்லி நல்லா படிங்க. என்ன படிக்கிற பாப்பா? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன ஆக போறேன்? டாக்டர். வெரி குட், சூப்பர். கைத்தட்டலாம் போட்டு வைக்கிறீங்க. ஓகேவா? டாக்டர் என்ன சூப்பர். எல்லாருக்கும் ஃப்ரீயா போறோம். ஓகே, உங்க கோரிக்கை நல்லா வரையா வாழ்த்துக்கிறதுனா காவல்துறை சார்பாக வாழ்த்து சொல்லித்தரும். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸிங் ரிலீஸ் பண்ணோம் போலீஸ். அதாவது இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தம் 154 பிளாக்ஸ். இந்த பிளாக்ல வந்து ஒரு 30 பிளாக்கு ஒரு டீமாக வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். சிறுவர்களோட நண்பர்களா மாறின காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா அவங்க கூட சேர்ந்து விளையாடினது, உடற்பயிற்சி செய்தது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அங்க சார் 2 பேரும் போயிருக்காங்க.